என்கிட்ட பேசினார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறார். இருதயத்தின் எண்ணங்களை அவர் ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தாவீதை ராஜாவா ஆக்குறது தேவனுடைய சித்தமாய் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணுவது தேவனுடைய சித்தமாய் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை யாருக்கும் என்ன பண்ணல, ஆண்டவர் சொல்லல. முதல்ல சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது, வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் நான் ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லகேமிலாகிய ஈசாயினிடத்துக்கு அனுப்புவேன், வா, அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் பேசக்கூடியதான ஒரு காரியத்தை இங்க பார்க்கும் பொழுது, ஈசாயினுடைய குமாரர்களில் ஒருவனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தாவீதை நான் அபிஷேகம் பண்ணுவேன், தாவீதை நான் தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் கிட்ட என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? இந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது, இந்த வசனங்களை நான் கேட்கும் போது ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் என் இருதயத்திலிருந்து வந்துச்சு. கொர்நேலியுவை குறித்து ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார் கொர்நேலியுவுக்கு. அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு குறித்து சொல்றார், கொர்நேலியு எப்படிப்பட்டவன், அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு கொர்நேலியு கிட்ட சொல்றாரு. பேதுரு கிட்ட கொர்நேலியு குறித்து சொல்றாரு, கொர்நேலியு கிட்ட பேதுரு குறித்து சொல்றாரு. புதிய ஏற்பாட்டு காலங்கத்துல அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள்லாம் இருக்கு. கரெக்டா சொல்றார், ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டா சொல்றார். அந்த தெருவு எப்படி இருக்கும், அந்த மனுஷன் எப்படி இருப்பான், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்லாம் கர்த்தர் சொல்றாரு. ஆனா தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய சாமுவேல் கிட்ட மட்டும் என்ன பண்றாரு ஆண்டவர், சொல்லவே இல்லை. நீ போ அப்படின்னு சொல்றார். ஏன், எப்படி, என்னவா இருக்கும், ஏன் சொல்லல? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திட்டத்தை நம்ம கிட்ட சொன்ன உடனே நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்னுடைய திட்டத்தை நான் முதலாவது நான் என்ன பண்றேன், ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடியவனா இருக்கிறேன். அதைத்தான் அங்க சாமுவேல் செய்தார். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் அதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போ, பலியிட வந்தேன்னு நீ அங்க சொல்லு அப்படின்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஈசாயின் இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் போது, அங்க ஈசாய் குமாரர்கள் எத்தனை பேர்கள் இருந்தாங்கன்னா 8 பேர் இருந்தாங்க. அதுல கடைசி குமாரன் யாரு அப்படின்னா தாவீது. எப்ப நீ போக சொல்றீங்க, நீங்க போய் அபிஷேகம் பண்ண சொல்றீங்க, அதுல பெரியவனா இல்ல நல்லவனா சின்னவனா யாரு, அடுத்த ஆளா, 3வது ஆளா, 4வது ஆளா, 5வது ஆளா, இல்ல 6வது ஆளா, 7வது ஆளான்னா யாருகிட்ட கேட்டிருக்கணும்? அவரு யாருகிட்ட கேட்டிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை சொன்ன உடனே அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே, அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், உங்களுடைய சித்தம், அதை நாங்க செய்யறோம். முதலாவது என்னுடைய சித்தத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு சாமுவேல் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய திட்டத்தை ஆண்டவரிடத்துல சொல்றார். நான் போறேன், நாங்க போறதுனால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்ன ஒரு மனுஷன் கொன்று போடுவான், நான் எப்படி அவனை போய் அவனை ராஜாவாக என்னால நான் அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார்.
அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய தீர்மானங்களையும் நம்ம சொன்ன உடனே, ஆண்டவர் நம்ம இடத்துல சொன்ன உடனே நம்ம முதல்ல சொல்லுகிற பதில், அவருடைய திட்டத்தை நாம நிறைவேற்றுவதற்கு இல்ல, முதலாவது என்னுடைய திட்டத்தை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சொல்றேன். அதனாலதான் என்ன பண்ணலாங்க, ஆண்டவரே தாவீதை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லல. இன்னொரு விஷயம், யூதர்களுடைய வழக்கின்படி ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருந்தாலும் சரி, முதலாவது பறக்கிற மகனை தான் கர்த்தர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நெகேமியா புஸ்தகத்துல இது குறித்து வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை மட்டும் வாசித்து நாம வந்துருவோம். நெகேமியா வாசிங்க. நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எங்கள் குமாரரில் முதற் பேர் வரையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்கள் தலையீற்றுகளையும் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க கொண்டு வரணும். அல்லேலூயா. நெகேமியா 10ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல இப்படியா நம்ம வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள், அப்ப அவருடைய தீர்மானங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பிறகு நமக்கு ஏற்கனவே நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது படியா. அப்ப என்னதான் இருக்கும், ஒருவேளை அந்த குடும்பத்துல ஒரு மூத்த மகனை தான் கர்த்தர் தெரிஞ்சுப்பாரோ அப்படின்னு சாமுவேல் நினைச்சிருப்பார். ஆனா தாவீதினுடைய அழைப்பை குறித்து சாமுவேலுக்கு சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல அநேக காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை ரகசியமாய் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு அநேக காரியத்தை கர்த்தர் ரகசியமா வச்சிருக்கிறார். ரெண்டாவது, சாமுவேலுக்கிட்டையும் ஆண்டவர் சொல்ல, முதல்ல சாமுவேலுக்கிட்டையும் ஆண்டவர் சொல்ல, ரெண்டாவது யார்கிட்ட சொல்லி இருக்கணும், ஆண்டவர் ஈசாயின் இடத்துல சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லல? முதல்ல சாமுவேல் இடத்துல சொல்லி இருக்கணும், சொல்லல. ஆனா ரெண்டாவது ஈசா தகப்பன் இடத்துல சொல்லி இருக்கணும், ஆண்டவர் சொல்லல. ஏன், என்னவா இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டதற்கு அதற்கு அவர், நான் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்க வரட்டும், நான் அதன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். முதல்ல ஆண்டவர் எல்லாரையும் முதல் குமாரன் எலிசாவை கொண்டு நிறுத்துறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கல அப்படின்றாரு. ரெண்டாவது குமாரனையும் கொண்டு நிறுத்துறாங்க, இல்ல. இப்படியே 6 பேரையும் 7 பேரையும் கொண்டு நிறுத்திடுறாங்க. யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப தகப்பனுடைய குணம் என்ன அப்படின்னா, அதற்கு முன்பதாக இருந்த ஈசாக்கின் இடத்துல நம்ம கொஞ்சம் போய் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குமாரனுக்கு 2 குமாரன் இருக்கிறாங்க ஒரு தகப்பனுக்கு. இப்ப ஏன் ஈசாயின் இடத்துல ஏன் ஆண்டவர் தாவீது குறித்து சொல்லல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம போய் பார்ப்போம். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2 பிள்ளைகள்ல அதிக பாசமுள்ளவராய், அதிக நன்மைகளை செய்யக்கூடியவராய் ஈசாக்கு யார அதிகமா நேசித்தார் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம், யாரு அதிகமாய்? ஏசா தான்
தகப்பனுக்கு நல்ல பிரியமான குமாரனா இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை ஈசாய்க்கும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருந்திருக்குமோ அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அது எனக்கு தெரியல. ஒருவேளை தாவீதுடைய தகப்பனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்திருக்குமோ? ஏன் சொல்லல? முன்கூட்டியே அவர் ஆயத்தப்படுத்துற மாதிரி இருந்திருந்தாக்கா அப்ப முன்னாடி முத நாளே சொல்லிருக்கணும்ல ஆண்டவர், எப்பா நான் இது மாதிரி உன்னோட இளைய குமாரனை நான் தெரிஞ்சுக்க போறேன், நீ ஆள் அனுப்பி அவனை என்ன பண்ண, சீக்கிரமா நீ கொண்டு வந்து நீங்க வீட்டுல வச்சிரு அவனை, நாளைக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்காரனை உன் வீட்டுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? ஈசாயின் இடத்துல சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல. ஏன் சொல்லலன்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. இதுவும் அல்லாமல் நம்ம பிதாவினும் ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது, புரியல, வாசிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்று செய்யாமலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளா இருக்கும்படி அவருடைய தீர்மானத்தின் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவரால் தான் நிலை நிற்கும். ஈசாக்கு நினைச்சிட்டாரு தன்னுடைய முதல் மகன் தான் வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஈசாக்கு மேல இல்ல, யாக்கோபு மேல இருந்துச்சு. ஈசாயினிடத்துல ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லாத இருக்கிறார் அப்படின்னு நான் வந்து ஒரு சில காரியங்களை யோசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவங்களை தான் எனக்கு கொண்டு வந்தார். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். யார கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரோ என்று சொல்லி நமக்கு தெரியாது. யார கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோன்னு சொல்லி நமக்கு தெரியாது. யாருக்காக எதுக்காக பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல நம்முடைய தீர்மானங்களை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போகாத இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த தீர்மானத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது காரியம், நம்முடைய அழைப்பு, நம்முடைய பிள்ளைகளுடைய அழைப்புகளை குறித்து ஆண்டவரிடத்துல நாம தைரியமா பேசணும். மூன்றாவது, தாவீதினிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், சொல்லி இருக்கணும். முதல்ல அபிஷேகம் பண்ற ஊழியக்காரருக்கும் சொல்லல, இரண்டாவது பெற்ற தகப்பனுக்கும் சொல்லல, மூன்றாவது அபிஷேகம் பெற போறக்கூடிய மகனுக்கும் தாவீதுக்கு என்ன பண்ணல ஆண்டவரே சொல்லல. இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லி இருக்காரா, நான் உன்னை ராஜாவை தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு, நீ வாப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்ல. வீட்டுல இருந்து ஆளு வராங்க, அவரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. தாவீது வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆடு மேய்த்திருக்கிற இடத்துல ஒரு மனிதன் போய் சொல்றான், ஆட்டெல்லாம் அவர் எங்க விட்டுட்டு வந்தாருன்னு தெரியல, ஒருவேளை அப்படியே போட்டோம் அப்படின்ட்டு வந்தாரா, இல்ல மாற்றால யாராவது விட்டுட்டு வந்தாரா, இல்ல பக்கத்துல இருக்கிற கிடைகளை பார்த்து யாருக்காவது இதை பாத்துங்க, இது மாதிரி அப்பா கூப்பிடுறாரு, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா என்னன்னு சொல்லி தெரியல. ஏன் வந்து அவரை கூட்டின்னு வர சொல்றாங்க அப்படின்னு தாவீதுக்கு தெரியாது. எப்பா இது மாதிரி ஒரு பெரிய சம்பவம் உங்க வீட்டுல நடக்குது, போய் சொல்றவங்க சொல்லிருப்பாங்க, எப்பா இது மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, ஒரு ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்து யாராவது உங்க 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 அண்ணன்ல யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருப்பாரு, அங்க உங்க குமார் உங்க அண்ணன்ல யாருமே ஆண்டவர் தெரிஞ்சுக்கல, அதனால நீ வந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு சொல்லி தெரியல.
அவர் எந்த மனநிலையோடு கூட தாவீது வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு சொல்லி தெரியல. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லல. ஏன், என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்னு தெரியலையே. சொல்லி இருக்கணும்ல ஆண்டவர். நிறைய இடத்துல ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்பும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி நேர்த்தியாய் தான் நடத்துவதற்கு கர்த்தர் அனுப்புகிறார். நம்முடைய பெரிய பாஸ்டர் குறித்து கூட ஒரு சின்ன காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அவரு ரட்சிக்கப்பட்டுட்டார். ஒரு பெரிய ஒரு குடும்பம், கப்பலோட்டி தமிழன் வஉசி அவங்களுடைய குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன். எவ்வளோ பெரிய போராட்டத்தில இருந்து கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அவரெல்லாம் சாதாரணமாலாம் ரட்சிக்கப்படல. அவர்லாம் சாதாரணமாலாம் ரட்சிக்கப்படல. அந்த அம்மாவை குறித்து நான் ரொம்ப இந்த நேரத்தில் அவங்க ஆத்துமா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. அவங்கள குறித்து நான் ரொம்ப இந்த நேரத்தில் நான் சந்தோஷப்படுறேன். விடாப்பிடியா கர்த்தரிடத்துல அவங்க இந்த மனுஷனை நீங்க எப்படியாகலும் நீங்க ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியா விடாப்பிடியா ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷியா இருந்தாங்க, ஒரு அம்மாவா இருந்தாங்க. அவங்க பாத்ரூம் எல்லாம் போய் ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் தெரிந்து கொண்டார், ரட்சித்துட்டாரு. ஆனா ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இவர் ஒரு பொருத்தனையை வச்சுட்டார். நான் யாருக்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும் என்பதை நீங்க என்ன பண்ணணும், எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் குட்டையா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, தாடி வச்சிட்டு இருப்பாரா, இல்ல என்ன கலர் சட்டை போட்டிருப்பாரு, அவர் எங்க இருந்து வராரு அப்படின்லாம் நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சிருக்காரு ஆண்டவர் கிட்டத்துல. இப்படிலாம் சொல்லியிருக்காரு. நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா நான் எல்லார்கிட்டையும் நான் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. நீங்க எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை வச்சிருக்கார். அநேக பேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்பத்தா என்கிற ஒரு புத்தக ஆசிரியர். அவருடைய புத்தகம் எனக்கு அநேக வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு வந்திருக்கு. அவருடைய புத்தகம் எனக்கு ரொம்ப நல்ல காரியங்களை சொல்லியிருப்பார். ஒரு மனிதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு அந்த புத்தகம்லாம் அநேக முறை எனக்கு ஊன்றுகோலா இருந்திருக்கு அந்த புத்தகம். அந்த ஐயாவுக்கு தரிசனமாகி நீ கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரிக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு இருக்காரு. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, திடீர்னு பாண்டிச்சேரிக்கு போக சொல்றீங்க, எங்க போறது அப்படின்னு சொல்லி கிளம்பி, சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு பாண்டிச்சேரி வந்துட்டார். எங்க போறதுன்னு தெரியல. மெயின் சபைக்கு போறவங்க 2 பேர் அந்த இடத்துல அந்த ஐயாவை சந்திச்சிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட பேசியிருக்காரு இவரு. எப்பா, இது மாதிரி நாங்க இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், இது மாதிரி ஆண்டவர் பாண்டிச்சேரி போக சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, அவர் யாரு என்னன்னு தெரியல அப்படின்னு உடனே, அப்பா எங்க ஐயா தான் வாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த மனுஷன் அவரு தான், அந்த ஊழியக்காரர் தான் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணிருக்காரு. அப்ப தாவீதினிடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கணும்ல, தாவீதினிடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு முன்பதாக நடந்த மோசேயினுடைய சம்பவத்தை நமக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். மோசேயை ஆண்டவர் அழைக்கும் போது உடனே வந்துட்டார். ஆண்டவர்கிட்ட மோசே அழைச்சிட்டார் அப்படின்னு உடனே வந்துட்டாரா? இல்ல. ஏண்டா இவனை அழைக்கிறோம், ஏண்டா இவனை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே ஒரு பெரிய மனசு கிளேசம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதுக்கு நாம தெரிந்து கொள்ளணும்? எது சொன்னாலும் முட்டுக்கட்ட போடுறான். எது சொன்னாலும் எப்பா நான் எனக்கு இது பேச தெரியாதுன்னு சொல்றாரு, எனக்கு எனக்கு மந்த புத்தி, எனக்கு திக்கு வாயின்னு சொல்றாரு, மந்த புத்தின்னு சொல்றாரு, என்ன அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு, நீங்க அனுப்புறதுக்கு யாராவது சித்தமா இருந்தா நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்றாரு மோசே. ஒருவேளை இவன் அப்படி சொல்லிட்டா,
யாரு? தாவீது அப்படி சொல்லிட்டா. ஒருவேளை தாவீது அப்படி சொல்லியிருந்தா ஆண்டவருடைய அடுத்த ஆண்டவருடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமா வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார். இந்த காரியங்களை தியானிக்கும் போது நேற்று தினத்துல நான் அங்கேயே ஒரு சில காரியங்கள்லாம் தியானிச்சுட்டேன் அங்க அந்த இதுலயே. அப்ப அவங்க அந்த தாவீதுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு துக்கம் இருதயத்துல வந்துருச்சு. சமுதாயத்தால ஒதுக்கப்படுறாரு, குடும்பத்தால ஒதுக்கப்படுறாரு, பிள்ளைகளால ஒதுக்கப்படுறாரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு வரக்கூடியதான பலன் இதுவா? இப்படிதான் இருக்குமோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனே வந்து கர்த்தர் மேன்மையா தானே கொண்டு வந்து வைக்கணும். ஆனா எவ்வளவு போராட்டங்களை தாவீது சந்திக்கிறார் பாருங்க. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஏதோ சாதாரணமா நாம தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம்னு யாரும் நினைக்காதீங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒவ்வொருடைய தீர்மானம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் முடிவு பண்ணக்கூடியவரா இருக்கிறார். அப்ப தாவீதை கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய சித்தமாய் இருந்துச்சு. தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லல, பெற்ற தகப்பனுக்கு சொல்லல, அபிஷேகம் பெற போறக்கூடிய தாவீதுக்கும் சொல்லல. ஆனா கரெக்டா என்ன பண்ணாரு ஆண்டவரே? கரெக்டா அதனுடைய காரங்களை நேர்த்தியாய் செய்தார். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை மட்டுமா இந்த சங்கீதத்தின் வாயிலா பேசினதுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா.